வணக்கம். நம்முடைய தேர்தல் ஆணையம் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஆணையிட்டதன் பேரில் நமது மாவட்டத்தில் அதற்கான பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வேட்புமனுக்கான கால அவகாசம் நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 நாட்கள் வேட்புமனுக்களுக்கு உள்ளன. மாவட்டந்தோறும் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் சார்ந்த மனுக்களை பெற்று அதற்கான கோரிக்கைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அது போக நம்முடைய மாவட்டத்தில் 100% வாக்களிப்பினை கொண்டு வர வேண்டும். 100% வாக்களிப்பு உள்ள மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதன் ஸ்வீப் என்று சொல்வோம். ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சார்ந்த மக்களையும் ஒவ்வொரு மக்களையும் சென்று சேர வேண்டும். இந்த வாக்களிப்பு அதன் முக்கியம் என்ன? நமது இந்திய நாட்டின் ஜனநாயகத்தில் வாக்களிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அதனை பொதுமக்கள் அவர்கள் சார்ந்த ஒரு உரிமைகளை அவர்கள் பெற வேண்டும். எந்த ஒரு தொந்தரவும் இன்றி எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி வாக்களிப்பினை அவர்களுக்கு பிடித்த வேட்பாளர்களை அவர்களுக்கு குறித்த மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருகிறது. அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். இன்று நம்முடைய விவசாயம் மற்றும் உழவர் நலத்துறை நம்முடைய தோட்டக்கலைத்துறை இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக நம் விவசாய மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பேரணி. ஏனென்றால் விவசாய மக்கள் தான் அதிகமாக வாக்காளர் பெருமக்கள் உள்ள வாக்காளர் பெருமக்களில் மிக அதிகமான பெரும்பாலான மக்கள் விவசாய பெருமக்கள் நமது மாவட்டத்தில். அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு சேர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தினர் அவங்களோட பசங்க பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று ஒரு பேரணி தொடங்கப்பட்டது. மேலும் இங்கு நம்முடைய தோட்டக்கலைத்துறை சார்பாக முற்றிலும் பயிர்கள் மற்றும் நம்முடைய தானிய பொருட்களால் ஆன ஒரு செல்ஃபி பாயிண்ட் நம்ம இங்கே தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த ஏடிஸ் தலைமையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கான ஒரு நியாயமாக ஓட்டு போட வேண்டும், எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் அவர்களுக்கு எந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நோக்கம் இருக்கிறதோ அவர்களை வேற எந்த தூண்டுதலும் இன்றியும் சுதந்திரமாக அவர்கள் வாக்களிக்க வேண்டும், சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி.